வணக்கம் மாணவர்களே, கல்வி டிவியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். தொடர்பு வேகம், அதன் தொடர்ச்சி இன்று நாங்கள் பார்க்கவிருக்கின்றோம். குறிப்பு: S சமன் ut + cos 80² b சமன் u சக 80 b வர்க்கம் சமன் u வர்க்கம் சக 2s. இந்த சமன்பாடுகளை நீங்கள் எந்த மாற்றீட்டு சட்டத்திலையும் பிரயோகிக்க முடியும். பூமியின் சட்டத்தில் தான் பிரயோகிக்கணுமென்று இல்லை. உதாரணமாக ஆப்பின் சட்டத்திலையும் நீங்கள் பிரயோகிக்கலாம். ஆனால் இடப்பெயர்ச்சி, ஆரம்ப வேகம், இறுதி வேகம், ஆர்முடுகள் எல்லாம் ஒரே மாற்றீட்டு சட்டத்தில் கணித்ததாக இருக்கும். இதுதான் இங்கே முக்கியமானது. நேரம் எந்த மாற்றீட்டு சட்டத்தில் கணித்தாலும் ஒரே பெருமானத்தை தான் தரும். அதுதான் இங்கே ரெண்டாவதாக சொல்லியிருக்கு. ஒரு நிகழ்ச்சி நிகழ எடுக்கும் நேரம் எந்த மாற்றீட்டு சட்டத்தில் கணிப்பினும் ஒரே பெருமானத்தையே தரும். அடுத்தது இங்கே பாருங்க, ரெண்டு இயங்குகிற பொருட்களுக்கிடையிலான இந்த இடப்பெயர்ச்சி, அதையும் எந்த மாற்றீட்டு சட்டத்தில் கணித்தாலும் உங்களுக்கு ஒரே விட தான் தரும். சரிதான்? இயங்குகிற ரெண்டு துணிக்கைகளுக்கிடையிலான இடப்பெயர்ச்சி எந்த மாற்றீட்டு சட்டத்தில் கணிப்பினும் ஒரே பெருமானத்தையே தரும். சரியா? ரைட். இப்போ 3 விடயங்கள் நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஒரு உதாரணம் ஒன்று பார்ப்போம். இரு நேரிய தெருக்கள் ஒன்றையொன்று செங்குத்தாக ஓவில் குறுக்கிடுகின்றன. ரைட். இங்கே பாருங்க, இதிலே ஒரு தெரு, இஞ்சால இன்னொரு தெரு. இந்த ரெண்டு தெருக்களும் ஓவில சந்திக்குது. சரி, ஏ, பி என்னும் இரு கார்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தெருவிலே ஓவை நோக்கி 20 மீட்டர்/செகண்ட் 40 மீட்டர்/செகண்ட் என்னும் சீரான கதிகளுடன் செல்கின்றன. அப்போ இதில் ஏ இருக்கு. ஏயின் வேகம் 20 மீட்டர்/செகண்ட் -1. சரிதானே? இதில் பி இருக்கு. பியின் வேகம் 40 மீட்டர்/செகண்ட். 40 மீட்டர்/செகண்ட் -1 என்ற அலகு. ஒரு ஆரம்பத்தில் அவை ஓவிலிருந்து முறையே 300 மீட்டர், இது 300 மீட்டர், இது 400 மீட்டர் தூரத்தில் இருக்கு. சரிதானே? ரைட். இப்போ கேட்ட கேள்வி, இவைகளுக்கிடையிலான மிக கிட்டிய தூரத்தையும் அந்த கிட்டிய தூரத்தை அடையெடுக்கிற நேரத்தையும் கேட்டு கிடக்கு. இப்போ இதில் நாங்கள் கூறினது பூமியின் சட்டத்தில் துணிக்கைகளின் வேகங்களை கூறியிருக்கிறோம். பூமியின் மாற்றீட்டு சட்டத்தில் ஏ, பி ஆகிய கார்களின் வேகங்களை குறிச்சிருக்கிறோம். ஆரம்பத்தில் அவை ஓவில இருந்தான தூரங்களையும் குறிச்சிருக்கிறோம். இப்போ கொஞ்ச நேரத்தால் ஏ ஓவை நோக்கி கொஞ்சம் வந்திருக்கும், பியும் வந்திருக்கும், இடைப்பட்ட தூரம் வேறையாக இருக்கும். அப்போ இந்த தூரம் மிக கிட்டவாக இருக்கும். அப்படி அந்த கிட்டிய தூரத்தை அடையெடுக்கிற நேரம் என்ன? இதுதான் கேள்வி. சரி, அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, பூமியின் சட்டத்தில் ரெண்டும் இயங்கி கொண்டிருக்கு. அப்போ ஏயின் சட்டத்தில் நாங்கள் காணுவோம். ரைட். அப்போ ஏ தொடர்பா பியின் வேகம். தொடர்வேக கோட்பாட்டை பாவிப்போம். இந்த பியுக்கும் ஏயுக்கும் இடையில் ஈயை போட்டு எழுதுவோம்.
BBE plus BEA. சரி, BE Bயின் வேகம் மேல் நோக்கி 40, பூமி சார்பா ஏயின் வேகம் ஓவை நோக்கி 20. அப்போ ஏ சார்பா பூமியின் வேகம் எதிர் திசையில் 20. அப்போ இப்படி 20. ரைட். இந்த ரெண்டு வேகக்கூறுகளுக்கும் நாங்கள் விளையுள் காணணும். அப்போ இதுக்கு நாங்கள் வேக முக்கோணிய பாவிப்போம். சரி, இங்கே பாருங்க. முதல்ல இந்த 40 கீறுவோம். இந்த 40 முடிகிற இடத்துல 20 கீறுவோம். சரிதானே? இந்த இதை இணைச்சி விட்டீங்களா இதுதான் விளையுள். இது 40, இது 20, இதுதான் விளையுள் R. இந்த கோணத்தை நாங்கள் ஒரு அல்ஃபாண்டு வைப்போம். சரி, இப்போ நாங்கள் இப்போ அந்த ஆரையும் காணுவோம், அல்ஃபாவையும் காணுவோம். ஆர் வந்து வர்க்கமூலம் 40 வர்க்கம் சக 20 வர்க்கம். இப்போ இதில் இந்த 20 வர்க்கத்தை பொதெடுத்தா 2 வர்க்கம், அங்கால 1 வர்க்கம், அப்போ வர்க்கமூலம் 5 வரும். இப்போ நாங்கள் கண்டது ஏ தொடர்பாக பியின் வேகத்தை கண்டுட்டோம். இந்த கோணத்தையும் காணுவோம். tan alpha சமன் 20/40 அரை வரும். அப்போ அல்ஃபா வந்து tan இன்வர்ஸ் அரை. இப்போ கோணத்தையும் கண்டுட்டோம். ரைட். இப்போ கவனிங்கோ. இப்போ நாங்கள் ஏயின் சட்டத்தில் இதில் இருக்கும் ஏ, இதில் இருக்கும் ஏயின் சட்டத்தில் ஏ ஓய்வில் இருக்கு. உங்களுக்கு தெரியும், பஸ் ஒன்று 40 km/h ஒரு மாறா வேகத்தோடு ஓடிக்கொண்டிருக்க பஸ் தொடர்பாக வேலியின் வேகம் அது எதிர் திசையில் 40 இருக்கும். ஆனால் பஸ் தொடர்பாக பஸ்ஸின் வேகம் 0. அப்போ அதே மாதிரி இங்கே பாருங்க, ஏ சார்பாக ஏயின் வேகம் 0, ஏ சார்பாக பியின் வேகம் 20 வர்க்கமூலம் 5ஓட சரிதானே இந்த பிஓவோட அல்ஃபா கோணத்தில் இப்படி வரப்போகுது. சரிதானே? இப்போ இதான் அல்ஃபா. ஏ தொடர்பாக பியின் வேகம் 20 வர்க்கமூலம் 5, இந்த பியோட அல்ஃபா கோணம் அமைக்குது. சரி, இப்போ ஆரம்பத்தில் இந்த ஓபி 400 மீட்டர், ஏஓ 300 மீட்டர். அப்போ
இதுக்கு ஒரு பேரை போடுறேன் எம். இந்த ஓஎம்ன்றது 400 tan ஆல்ஃபா. இந்த ஓஎம்ன்றது 400 tan ஆல்ஃபா. tan ஆல்ஃபா அரை, அப்போ 200 மீட்டர் ரெண்டு வரும். இது 200 மீட்டர், 200 மீட்டர். இப்போ இஞ்சாலே ஒரு 100 மீட்டர் இருக்கு. சரி, இங்கே கவனிங்கோ. இப்போ இந்த பி வந்து இப்படி பிஓவோட ஒரு அல்ஃபா கோணம் ஆக்குற அந்த திசையில் 20 வர்க்கமூலம் 5 வேகத்தோட வருகுது. சரி, ஏ ஓய்வில் இருக்கு. அப்போ கிட்டிய தூரம்ன்றது இந்த செங்குத்தாக இருக்கும். கிட்டிய தூரம்ன்றது இந்த செங்குத்தாக இருக்கும், இந்த செங்குத்தாக இருக்கும். இதுதான் கிட்டிய தூரம். என்னண்டு வச்சோம்டா இந்த ஏஎன் தான் கிட்டிய தூரம். ரைட். இப்போ இங்கே பாருங்கோ. இப்போ நாங்கள் கிட்டிய தூரம் கேள்வி, கிட்டிய தூரம் சமன் ஏஎன். இந்த ஏஎன் எப்படி காணலாமண்டா, இது 90. அப்போ இது அல்ஃபாண்டா, இந்த கோணம் 90 சே ஆல்ஃபா. அப்போ இது ஆல்ஃபாவாக வரும். அப்போ ஏஎன் வந்து ஏஎம் கொஸ் ஆல்ஃபா. ஏஎன்ன்றது ஏஎம் கொஸ் ஆல்ஃபா. tan ஆல்ஃபா அரை என்று தெரியும். இப்போ இது வர்க்கமூலம் 5. tan ஆல்ஃபா அரையண்டா கொஸ் ஆல்ஃபா 2 கீழ் வர்க்கமூலம் 5. அப்போ ஏஎம் 100 மீட்டர், கொஸ் ஆல்ஃபா 2 கீழ் வர்க்கமூலம் 5. அப்போ 100 20 5 எழுதலாம். அப்போ அந்த வர்க்கமூலம் 5 5ல் வெட்டினா ஒரு வர்க்கமூலம் 5 மிஞ்சும். இப்போ 40 வர்க்கமூலம் 5 மீட்டர். இதுதான் கிட்டிய தூரம். அடுத்ததாக இந்த கிட்டிய தூரத்தை அடையெடுக்கிற நேரம். சரி, இப்போ இங்கே பாருங்கோ. இந்த பி என்றது 20 வர்க்கமூலம் 5 மீட்டர் per செகண்ட் என்ற ஒரு மாறா வேகத்தோடு போய்கொண்டிருக்குது. அது பியில் இருந்து அந்த எண்ணுக்கு வரைக்க கிட்டிய தூரம் வரும். அப்போ பியில் இருந்து எண்ணுக்கு வாரக்கு எடுக்கிற நேரம், பியில் இருந்து 20 வர்க்கமூலம் 5 என்ற வேகத்தோட எண்ணு என்ற புள்ளிக்கு வாரக்கு எடுக்கிற நேரம். சரியா? ரைட். அப்போ பிஎன்ன்றது காணணும். அதை நாங்கள் பிஎம் ப்ளஸ் எம்என் என்று போடுவோம். ரைட். இங்கே பாருங்க பிள்ளைகளே. அப்போ எடுத்த நேரம் இப்போ நேரம்ன்றது மாறா வேகத்தோட போய்க்க, நேரம்ன்றது தூரத்தின் கீழ் வேகம். இப்போ தூரத்தை நாங்கள் இப்போ எழுதுவோம். தூரம் பிஎன், சரிதானே? தூரம் பிஎன் வேகம் 20 வர்க்கமூலம் 5. இந்த பிஎன் இந்த பிஎன்னை பாருங்கோ. பிஎம் ப்ளஸ் எம்என் என்று எழுதலாம். பிஎம்ன்றது 400. இப்போ இந்த துண்டை பார்த்தீங்களா, இந்த துண்டை பார்த்தீங்களா 400 செக் ஆல்ஃபா.
மற இந்த துண்டை பார்த்தீங்களா நூறு சைன் அல்ஃபா. இப்போ 400 செக் அல்ஃபா ப்ளஸ் 100 சைன் அல்ஃபா. நானூறு செக் அல்ஃபா ப்ளஸ் 100 சைன் அல்ஃபா. கீழே 20 வர்க்கமூலம் 5. கொஸ் அல்ஃபா தெரியும், அது செக் அல்ஃபாவும் எழுதலாம். 400 தர வர்க்கமூலம் 5 கீழ் 2 சக 100 சைன் அல்ஃபா 1 கீழ் வர்க்கமூலம் 5 கீழே 20 வர்க்கமூலம் 5. அப்போ இங்கே பாருங்கோ, இது 200 வர்க்கமூலம் 5 100 கீழ் வர்க்கமூலம் 5. இப்போ 100 20 தர 5 எழுதலாம். அப்போ 5ல் வர்க்கமூலம் 5 வெட்டினா அப்போ 20 வர்க்கமூலம் 5 கீழே 20 வர்க்கமூலம் 5. வர்க்கமூலம் 5 வெட்டுப்படும். 220 கீழ் 20 11 செகண்ட். இந்த கிட்டிய தூரத்தை அடையெடுக்கிற நேரம் 11 செகண்ட். இப்போ இன்னும் ஒரு கேள்வி கேட்டு கிடக்கு. அவை அந்நிலையில் இருக்கும்போது கார்களின் நிலைகளை தெளிவாக படத்தில் காட்டுக. சரி, இப்போ கவனிங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்க, இந்த படத்தில் ஏ வந்து ஓவில் இருந்து 300 மீட்டர் தூரத்தில் இருக்கு. அப்போ 11 செகண்டில் 20 மீட்டர் பர் செகண்டோட போகுது. சரிதான், ஏ வந்து 20 மீட்டர் பர் செகண்டோட போகுது. 11 செகண்டில் சரிதான் 20 தர 11. 11 செகண்டில் 20 தர 11, அதாவது 220 மீட்டர் தூரம் போகும். சரிதான், அப்போ 300 மீட்டரில் 220 மீட்டர் தூரம் போகும். அதே மாதிரி பி வந்து 40 மீட்டர் பர் செகண்டில் போகுது. அப்போ 11 செகண்டில் 11 4 44, அப்போ 440 மீட்டர் போகும். 40 தர 11 440 மீட்டர் போகும். சரிதான், ரைட். அப்போ ஏ வந்து 220 மீட்டர் போயிடும் 11 செகண்டில். பி வந்து 440 மீட்டர் போயிடும். அப்போ இங்கே பாருங்கோ, அப்போ ஏ வந்து 220 மீட்டர் போயிடும். மொத்தம் 300 மீட்டர். அப்போ இதில் நிற்க போகுது. இப்போ இஞ்சால ஒரு 80 மீட்டர் இருக்கும். 220 80 300. பி வந்து 440 மீட்டர் போயிடும். அப்போ இஞ்சால ஒரு 40 மீட்டர் போயிடும். இப்போ இது 40 மீட்டர். இதுதான் பி. இதுதான் அந்த கிட்டிய தூரத்தில் இருக்கேக்க சரிதான பூமியின் சட்டத்தில் ஏ எங்கே இருக்குமென்று பார்க்குறோம், பி எங்கே இருக்குமென்று பார்க்குறோம். சரியா,
இதை கீறி காட்ட சொல்லி இருக்கு. அப்போ இதை கீறி காட்டி இருக்கிறோம். சரியா? ரைட். அப்போ இது அடுத்ததாக ஒரு குறிப்பு. இங்கே பாருங்கோ, இப்போ இதில் ஏ என்ற ஒரு துணிக்கை இருக்கு, இதில் பி என்ற இன்னொரு துணிக்கை இருக்கு. ஏ இப்படி ஒரு ஜூ வேகத்தோட போகுது, பி இப்படி ஒரு வி வேகத்தோட போகுது. இது பூமியின் தொடர்பான நிலைமை. இப்போ பி தொடர்பா உங்களுக்கு தெரியும், பி தொடர்பா பி இதில் ஓய்வில் இருக்கு. பியின் சட்டம் சார்பாக பி ஓய்வில் இருக்கும். அப்போ பி தொடர்பா ஏ இப்படி போச்சுதண்டா நாங்கள் முதல் செய்த மாதிரி ரெண்டுக்கும் இடையிலான கிட்டிய தூரம் காணுவோம். அந்த கிட்டிய தூரம் 0 அதாவது ஏயின் வேகம் பியை நோக்கி இருந்தால் கிட்டிய தூரம் 0. இப்போ கிட்டிய தூரம் 0 ஏ பியை சந்திக்கும். அதைத்தான் இங்கே சொல்லிக்கிறாங்க. மாறா வேகத்துடன் இயங்குகின்ற ஏகம பி என்னும் இரு துணிக்கைகள் சந்திப்பின் ஏ தொடர்பாக பியின் வேகம் ஏயை நோக்கி இருத்தல் வேண்டும். சரியா? ரைட். இதுதான் நாங்கள் பாவிக்கிற முக்கியமான முடிவு. ரெண்டு துணிக்கைகள் சந்திக்கணுமெண்டா ஒன்று தொடர்பாக மற்றதின் வேகம் சரிதானே மற்ற துணிக்கையை நோக்கி இருக்கணும். இதில் ஒரு கேள்வி உண்டு. இங்கே பாருங்க, ரெண்டு துணிக்கைகள் உதாரணம் 15 பாருங்க. ரெண்டு துணிக்கைகள் ஏகம பி என்பன ஆரம்பத்தில் 6I-14J ரைட். இப்போ ஏயின் தானக்காவி தந்திருக்கு 6I-14J. பியின் தானக்காவி தந்திருக்கு 3I-2J. ஏயின் வேகம் தந்திருக்கு, அது ஒரு மாறிலி. ஏயின் வேகம் 4I-4J. அதே மாதிரி பியின் வேகம் தந்திருக்கு 5I-8J. சரி. இப்போ முதலாவது கேட்டு கிடக்கு ஏ தொடர்பாக பியின் வேகம் கேட்டு கிடக்கு. ரைட். முதலாவது ஏ தொடர்பாக பியின் வேகம். நாங்கள் தொடர்பு வேக கோட்பாட்டை பாவிப்போம். பியுக்கும் ஏயுக்கும் இடையில் ஒரு இ என்ற எழுத்தை போட்டு எழுதுவோம். பிஇ சக பிஇஏ. ஏயுக்கும் பியுக்கும் இடையில் ஒரு இ என்ற எழுத்து போட்டு எழுதுகிறோம். சரி, இதுதான் தொடர்பு கோட்பாடு. பிஇ 5I-8J. பிஏஇ தந்திருக்கு. அப்போ இஏண்டா ஒரு மைனஸ் வரும். 4I-4J. சரி, 5I 4I போன I 8J 4J 4J. அப்போ இப்போ நாங்கள் ஏ தொடர்பாக பியின் வேகம் அதை காண சொல்லி கேட்டிருக்கிறார். முதலாவது கேள்வியா அதை கண்டிருக்கிறோம். பிறகு ரெண்டு துணிக்கைகளும் மோதும் என்று காட்டட்டாம். உங்களுக்கு தெரியும், ரெண்டு துணிக்கையும் மோதணுமாக இருந்தால் ஏயின் சட்டத்தில் ஏ ஓய்வில் இருக்கும்.
ஏயின் சட்டத்தில் பியின் வேகம், அதாவது ஏ தொடர்பாக பியின் வேகம் ஏயை நோக்கி இருந்தால் ரெண்டும் மோதும். அப்போ ஏ தொடர்பாக பியின் வேகத்தை கண்டுட்டோம். இந்த பிஏ காவியையும் பார்ப்போம். இந்த பிஏ காவியையும் பார்ப்போம். பிஏ காவி ஏயின் தானக்காவி சய 14J ஏயின் தானக்காவி சய பியின் தானக்காவி 3I சய 2J. இப்போ கழிச்சிங்களா 3I சய 12J 3I சய 12J ஒரு 3 பொதெடுத்தா I சய 4J. இப்போ எங்களுக்கு தெரியுது இது சரிதானே இந்த ஏ தொடர்பாக பியின் வேகத்தின் 3 மடங்காக இருக்குது. இந்த பருமன் சரிதானே ஏ தொடர்பாக பியின் வேகத்தின் 3 மடங்காக இருக்குது, மற்ற சமாந்தரமாக இருக்கு. சரிதான், அவை நாங்கள் எழுதலாம். ஆகவே இது பி ஏயிற்கு சமாந்தரம். சரிதான், அதாவது ஏ தொடர்பாக பியின் வேகம் ஏ தொடர்பாக பியின் வேகம் ஏயை நோக்கி உள்ளது. ஏயை நோக்கி உள்ளது. எனவே சந்திக்கும். மற்றது எங்களுக்கு தெரியும், இந்த காவி பிஏயின் பருமன் 3 மடங்கு இந்த ஏ தொடர்பாக பியின் வேகத்தின் பருமனுக்கு சமனாக இருக்கு. சரியா? ரைட். இன்னும் ஒரு கேள்வி ஒன்று கேட்டு கிடக்கு. இரு துணிக்கைகளும் மோதும் என காட்டி மோத எடுக்கிற நேரம். அப்போ ஏயின் சட்டத்தில் பி ஏயை நோக்கி போகுது. எவ்வளோ தூரம் போகணும்? பிஏ என்ற தூரம் போகணும். சரிதான், இன்ன வேகத்தோட போகணும். ஏ சார்பா பியின் வேகம். சரிதான், அதான் நீங்கள் கண்டு வச்சிருக்கிறோம். சரிதான், I சய 4J அந்த வேகத்தோட போகுது. அப்போ சந்திக்க எடுக்கிற நேரம் தூரத்தின் கீழ் வேகம். தூரம் மொட் ஆஃப் பிஏ. சரிதான், அந்த வேகத்தின் பருமன் மொட் ஆஃப் பி ஏ. எங்களுக்கு தெரியும். அப்போ 3 அலகுகளாக இருக்கும். அப்போ சந்திக்க எடுக்கிற நேரம் 3 அலகுகள். சரியா? ரைட். அடுத்தது ஒரு 16வது உதாரணம் பாருங்கோ. ஏ என்னும் கப்பலானது கிழக்கே டி தூரத்தில் வடக்கு நோக்கி மாறா வேகம் ஜூவுடன் செல்லும் கப்பல் பியை காண்கிறது. இதில் ஏ என்ற கப்பல் இருக்கு. இந்த ஏ என்ற கப்பல் கிழக்க டி தூரத்தில்
வடக்கு நோக்கி ஒரு மாறா வேகம் ஜூவோட செல்ற ஒரு கப்பலை காண்றது. சரிதான், ரைட். கப்பல் பியை சந்திப்பதற்கு கப்பல் ஈ ஆனது வடக்கிற்கு அல்ஃபா கோணம், வடக்கிற்கு அல்ஃபா கோணம், கிழக்கு என்னும் திசையில் மாறா வேகம் 2u போகுது. சரி, இப்போ நாங்கள் இங்கே பயன்படுத்த போகிற முடிவு என்னண்டா, கப்பல் பியை ஏ சந்திக்கணுமாக இருந்தால் பி தொடர்பாக ஏயின் வேகம் பியை நோக்கி இருக்கணும். ரைட். அப்போ நாங்கள் இப்போ பி தொடர்பாக ஏயின் வேகத்தை காணுவோம். ஏக்கும் பிக்கும் இடையில் இ என்ற எழுத்தை போட்டு எழுதுவோம். பி ஏ கம இ ப்ளஸ் பி இ கம பி. சரி, இப்போ பி தொடர்பாக ஏயின் வேகத்தை காண போகிறோம். ஏயின் பூமி தொடர்பான வேகம் இப்படி வடக்குக்கு அல்பாவாக கிழக்கில் 2u என்ற வேகத்தோட போகுது. மற்றது பியின் பூமி தொடர்பான வேகம் வடக்கு நோக்கி போகுது. பி தொடர்பாக பூமியின் வேகம் நேர தெற்கு நோக்கி எதிர் திசையில் வரும், கீழ் நோக்கி வரும், இப்படி தெற்கு நோக்கி ஜூவோட போகும். சரி, இப்போ இது ரெண்டுக்கும் ஒரு விளையுள் காணுவோம். நாங்கள் விளையுள் காண்றதுக்கு பாவிக்கிற முறை வேக முக்கோணி கீறுற நாங்கள். ரைட். அப்போ ஒரு வேக முக்கோணி ஒன்று கீறுவோம். முதல்ல நாங்கள் இந்த 2u கீறுவோம். 2u கீறுவோம். பிறகு ஜூவை கீறுவோம். சரி, இப்போ எங்களுக்கு தெரியும் சந்திக்கோணமாக இருந்தால் பி தொடர்பாக ஏயின் வேகம் பியை நோக்கி இருக்கணும். சரிதான். அப்போ இப்படித்தான் விளையுள் வரணும். ரைட். இங்கே பாருங்க, இது 2u, இந்த கோணம் அல்ஃபா, இது u, இதுதான் அந்த R2 போடுறேன் பி தொடர்பாக ஏயின் வேகம். அப்போ இங்கே பாருங்க, கொஸ் அல்ஃபா ஒரு செங்கோண முக்கோணி. இப்போ கொஸ் அல்ஃபா வந்து அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் அரை அல்ஃபா சமன் π/3. சரியா? இப்போ முதல் அல்ஃபா π/3 காட்ட சொல்கிறார். பிறகு கப்பல் ஏ ஆனது கப்பல் பியை சந்திக்க எடுக்கிற நேரம். இப்போ நேரம்ன்றது உங்களுக்கு தெரியும், தூரத்தின் கீழ் வேகத்தின் பருமன் போடணும். தூரம் டி, வேகம் அதாவது பி தொடர்பாக ஏ ஆரண்ட வேகத்தோட வருது. இந்த ஆரை காணுவோம். ஆர் சமன் வர்க்க மூலம் பைதகரஸ் தேற்றத்தை பாவிச்சா 4u வர்க்கம் சய வர்க்கம். அப்போ √3u சரி. அப்போ இங்கே பாருங்க, இப்போ நேரம்ன்றது தூரம் டி, பி தொடர்பாக ஏ வர்க்கமூலம் 3u என்ற வேகத்தோடு வருது. அப்போ தூரத்தின் கீழ் வேகம், இதுதான் நேரம். தூரத்தின் கீழ் வேகம், இதுதான் நேரம்.
சரி, இந்த ரெண்டும் தான் இதில் கேட்டிருக்கு. அடுத்த உதாரணம் 17. இங்கே பாருங்க. சமாந்தர கரைகளை உடைய 300 மீட்டர் அகலமான ஆற்றின் ஒரு கரையில், ரைட், அப்போ நாங்கள் முதல்ல ஆற்றை கீறுவோம். ரைட், இதான் 6. ஆற்றின் அகலம் 300 மீட்டர். இது 300 மீட்டர். சரி, இங்கே பாருங்க. இந்த ஆற்றின் ஒரு கரையில் என்ற புள்ளி இருக்கு. ஏயிற்கு நேர் எதிரே மறு கரையிலுள்ள புள்ளியிலிருந்து ஆற்றோட்டத்தின் திசையில் 400 மீட்டர் தூரத்தில் இதில் பி என்ற புள்ளி இருக்கு. சரிதானே? ஆற்றின் வேகம் 4 km/h. அப்போ ஆற்றின் வேகம் இப்படி 4 km/h என்ற வேகத்தோட வருது. சரி, இங்கே பாருங்க. அப்போ நாங்கள் நீரை W என்று வைப்போம், படக B என்று வைப்போம், பூமியை E என்று வைப்போம். இப்போ எங்களுக்கு முதல் தந்த தரவு நீரின் வேகம் VWE, பூமி தொடர்பா நீரின் வேகம் இந்த படத்தின்படி இந்த திசையில் 4. சரி, அதை குறிச்சாச்சு. மனிதன் ஒருவன் நிலையான நீரில் V km/h படகொன்றை வலித்து செல்ல முடியும். நிலையான நீரில் படகின்ற வேகமென்றது நீர் பாயேக்க நீர் தொடர்பான படகின்ற வேகமாக வரும். அப்போ நீர் தொடர்பாக படகின்ற கதி V. சரிதானே? ரைட், நிலையான நீரில் V km/h படகொன்றை வலித்து செல்ல முடியும். இப்போ ஏயில் இருந்து அவர் பிக்கு போகணும். அவர் போக வேண்டிய திசை ஏயில் இருந்து இப்படி பிக்கு போகணும். சரிதான்? 300 400 500 மீட்டர் போகணும். சரியா? ரைட். அப்போ இப்போ நாங்கள் தொடர்பு வேக கோட்பாட்டை பாவிப்போம். BE சமன், அதாவது படகின்ற பூமி தொடர்பான வேகத்துக்கு தொடர்பு வேக கோட்பாட்டை எழுதுவோம். VBW ப்ளஸ் VWE. எங்களுக்கு தெரியும் அவர் ஏயிலிருந்து பிக்குத்தான் போகணும். ஆகவே பூமி தொடர்பாக படகின்ற வேகம் ஏயிலிருந்து பிக்குத்தான் இருக்கணும். இதை ஒரு அல்ஃபாண்டு போட்டால் நிலைக்குத்தோட இதை அல்ஃபாண்டு போட்டோம்னா இது அல்ஃபா. இப்படித்தான் இருக்கணும். ரெண்டு வைப்போம். BW பருமன் மட்டும் தெரியும், B திசை தெரியாது. WE பருமன் திசை எல்லாம் தெரியும், 4.
சரி, இப்போ நாங்கள் ஒரு வேக முக்கோணி ஒன்று கீறுவோம். இப்படி விளைவுள் வரணும். அல்பா கோணத்தில் இப்படி விளைவுள் வரணும், ஆர் வரணும். சரிதான், இப்படி ஆர் வரணும். இப்போ பருமன் திசை தெரிஞ்ச 4 இந்த விளைவுளின் தொடக்க இதிலிருந்து கீறுவோம். 4 4 சரி, பிறகு பி இது 4 பருமன் திசை ஒன்றும் மாறாது. இது பி, இது பருமன் திசை தெரியாது. வி என்று தந்திருக்கு. வியின் இழிவு பெருமானம் தான் சரிதான் கேள்வி. இப்போ இந்த அல்ஃபா மாறாது, 4 பருமனும் திசையும் மாறாது. இப்போ வியின் மிக குறைஞ்ச பெருமானம் எங்களுக்கு தெரியும். வியின் மினிமமாக இருக்கணுமா இருந்தால் இதில் இருந்து ஒரு செங்குத்து கீறினாத்தான் வி மினிமம் வரும். இதில் இருந்து இப்படி ஒரு செங்குத்து அடித்தாத்தான் இதுதான் வியின் மினிமமாக இருக்கும். இதுதான் வியின் மினிமமாக இருக்கும். இது ஒரு பேரை போடுறேன். எல் எம் என் எஸ். அப்போ வியின் மினிமம்ன்றது எம்என். செங்குத்தாக இருக்க மினிமம் வரும். ஒரு புள்ளியில் இருந்து ஒரு நேர்கோட்டிற்குள்ள மிக குறைஞ்ச தூரம் என்ற செங்குத்து தூரம். ஒரு புள்ளியில் இருந்து ஒரு நேர்கோட்டுக்கான மிக குறைஞ்ச தூரம் என்ற செங்குத்து தூரம். ஆகவே இந்த எம்என் தான் வியின் மிக குறைஞ்ச பெருமானம். எம்என்ன்றது இங்கே பாருங்க, இது அல்ஃபா, இது அல்ஃபாண்டா இது 90 அல்ஃபா, இது அல்ஃபாவாக வரும். ஆகவே 4 கொஸ் அல்ஃபா, 4 கொஸ் அல்ஃபா. உங்களுக்கு தெரியும் tan அல்ஃபான்றது 400/300. tan அல்ஃபா 400/300. அப்போ 4/3. இப்போ கொஸ் அல்ஃபாண்டா 300/500 வரும். 3/5. அப்போ 4 தர 3/5. 12/5. 12/5 தான் வியின் மினிமம். பிறகு சொல்லி கிடக்கு இந்த வேகத்தோட போனால் ஏயிலிருந்து பிக்கு போகிறதுக்கு எடுக்கிற நேரம். இந்த வேகத்தோட போனால் ஏயிலிருந்து பிக்கு போகிறதுக்கு எடுக்கிற நேரம். சரி, இப்போ இங்கே பாருங்கோ, ஏயிலிருந்து பி 500 மீட்டர். அந்த பி மினிமமாக இருக்க பூமி தொடர்பாக படகின்ற வேகம் என்னென்று காணுவோம். இங்கே பாருங்க, பி மினிமமாக இருக்க பூமி தொடர்பாக படகின்ற வேகம் எல்என். இதான் பூமி தொடர்பாக படகின்ற வேகம். இப்போ பி மினிமமாக இருக்க எல்என்ன்றது 4 சைன் அல்ஃபா. உங்களுக்கு தெரியும்
sin alpha 4/5 വരും 4/5 അപ്പോൾ 16/5 വരും 16/5 അപ്പോൾ இங்கே பாருங்கோ சரிதானே அப்போ தூரம் 500 மீட்டர் நேரம் தூரம் 500 மீட்டர் அப்போ 1/2 கிலோமீட்டர் ஏண்டா இது கிலோமீட்டர் per ஹவரில் இருக்குது 1/2 கிலோமீட்டர் சரிதான் தூரத்தின் கீழ் வேகம் 16/5 அப்போ 5/32 மணித்தியாலம் சரி பிள்ளைகளே இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் இத்துடன் நிறைவு செய்து கொண்டு மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம் நன்றி